இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் இருவரையும் கடுமையாக சாடி இருக்கிறார். ஏன் அவர்களை RB உதயகுமார் தாறுமாறாக திட்டியிருக்கிறார் என்று கேட்டால், MR விஜயபாஸ்கரும் விராலிமலை விஜயபாஸ்கரும் அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் தேர்தலை நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்கின்ற காரணத்தால் அந்த தொகுதிகளில் தேர்தல் நடக்காது. ஆகவே அந்த தொகுதிகளில் தேர்தலை நடத்த வேண்டும். உயர்நீதிமன்றம் போட்டிருக்கின்ற தடையை விலக்க வேண்டும் என்று MR விஜயபாஸ்கரும் விராலிமலை விஜயபாஸ்கரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி விமர்சனம் செய்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், இந்த MR விஜயபாஸ்கரும் விராலிமலை விஜயபாஸ்கரும் அதிமுகவில் பல ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்து வசதியாக வாழ்ந்தவர்கள். அதிமுகவில் அமைச்சர் பொறுப்பை பயன்படுத்தி பல ஊழல்களை செய்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர்கள். அவர்கள் கொள்ளையடித்த அந்த கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஷாப்பிங் மால்களாக, கல்வி நிலையங்களாக, இன்னும் பல தொழில் நிறுவனங்களாக வளர்ந்து நிற்கிறது. இவ்வளவையும் இவர்கள் சம்பாதித்துவிட்டு கொள்ளையடித்து பெரும் செல்வந்தர்களாக மாறிவிட்டு இத்தனை ஆண்டுகள் வசதியாக வாழ்ந்துவிட்டு அதிமுக என்கின்ற கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். நாளை தமிழக வெற்றி கழகத்தில் எந்த ஆதாயமும் இல்லை என்று தோன்றினால் நடிகர் விஜய்யும் காலை வாரிவிட்டு வேறு கட்சிக்கு ஓடிவிடுவார்கள். இவர்கள் சுயநல புலிகள், இவர்கள் ஏமாற்று பேர்வழிகள். இந்த MR விஜயபாஸ்கரையும் விராலிமலை விஜயபாஸ்கரையும் பைத்தியக்காரர்கள் கூட நம்ப மாட்டார்கள் என்று RB உதயகுமார் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த கூற்றுக்கு விளக்கம் என்ன? MR விஜயபாஸ்கரையும் விராலிமலை விஜயபாஸ்கரையும் பைத்தியக்காரர்கள் கூட நம்ப மாட்டார்கள் என்று சொன்னால், அவர்களை நம்பி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பைத்தியக்காரர்களை விட மோசமானவர்கள் என்று RB உதயகுமார் சொல்லி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது சரியா தவறா என்று இந்த காணொளியை பார்ப்பவர்கள் முடிவு செய்து கொள்ளலாம். ஏனென்றால் எந்த முடிவையும் நான் சொல்லவில்லை. கேள்வி கேட்டவர் RB உதயகுமார். விராலிமலை விஜயபாஸ்கரையும் MR விஜயபாஸ்கரையும் பைத்தியக்காரர்கள் கூட நம்ப மாட்டார்கள் என்று சொன்னால் யார் நம்புவார்கள்? பைத்தியக்காரர்களை விட மோசமானவர்கள் தான் நம்புவார்கள். ஆகவேதான் இந்த ஒரு ஐயத்தை, இந்த ஒரு சந்தேகத்தை நான் எழுப்புகிறேன். என்னுடைய சந்தேகம் சரியா இல்லையா என்று இந்த காணொளியை பார்ப்பவர்கள் அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். MR விஜயபாஸ்கரும் விராலிமலை விஜயபாஸ்கரும் RB உதயகுமாரின் இந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அவர்கள் கருத்துக்கு இவர்கள் மாற்று கருத்தை வைக்கப் போகிறார்களா? இன்னொரு கேள்வி என்னவென்று கேட்டால், MR விஜயபாஸ்கரையும் விராலிமலை விஜயபாஸ்கரையும் பைத்தியக்காரர்கள் கூட நம்ப மாட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்பே 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்களே, மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி ராஜா,
ஜெயக்குமார் ஆகிய 4 பேர். அவர்களுக்கும் அதேதான நிலை. அவர்களையும் பைத்தியக்காரர்கள் கூட நம்ப மாட்டார்கள் என்பதுதானே பொருள். ஆக மொத்தத்தில் அண்ணா திமுக என்கின்ற இயக்கத்தை உடைத்துவிட்டு அண்ணா திமுகவை விட்டு வெளியேறியவர்கள் கடைந்தெடுத்த சுயநலவாதிகள், மிகப்பெரிய மோசடி பேர்வழிகள் என்பது மட்டும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மை என்பதை அவரோடு இந்த விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவர்களோடு சக அமைச்சராக இருந்த ஆர்.பி. உதயகுமாரே கூறுகிறார் என்று சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட மோசமான நபர்களாக இருப்பார்கள் என்பதற்கு ஆர்.பி. உதயகுமாருடைய பேச்சே ஆதாரம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.